வீரசைக்கு வருகை கண்டிருக்கும் கலைஞர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும் வேளையில் கேசவர்கள் இளைஞர்கள் பக்தியில் மட்டுமல்ல சமூக பொறுப்பும் உடையவர்கள் என்ற தொழிற்பொருளை இன்றைய தினம் உடனடியாக மேடையேற இருக்கிறது. போதைப்பொருள் பாவனையை ஒளிப்போகின்ற அந்த குல்லிசை நிகழ்வு இப்படிப்பட்ட எல்லோருக்கும் இந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீசிய பாட வந்திருக்கிற நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். சொல்றேன் பொறுமையா இருக்கட்டும். எழுதத்திற்காக நாங்கள் பாட்டுன பொருள் தெரியாத நாங்கள் நானும் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். என்ன தேடா
வந்துட்டோம். அட யாரோடா? குரு. ஐயோ மறந்துட்டேன். அப்ப இவ்வளவு ஆட்களா இருக்கு. இன்னைக்கு இரவு அன்னதானம் போல நடக்கு. அதான ஒரு ஆக்கலாக்குறது. அட இன்னைக்கு எட்டு பத்து. உங்க தானடா இருக்கு. கொத்தி கொண்டு கேட்க வாக்குறாங்க. நிப்பாட்டுங்க. உங்கங்களுக்கு சாப்பிடறீங்க. சாப்பாடடா காணி கொட்டி கொட்டி கொண்டுருவாங்க. ஆளுக்குள்ள இந்த கூட்டம். அப்ப இந்த ஜாழ்ப்பாணத்துல அழகான ஆட்கள் இருக்கிறது. சொல்லுங்க அவன் பாடிவான ஆட்கள் உண்டு. என்ன குறைவுருவே? சி, அது இல்லடா. ஒற்றுமையான ஆட்கள் இருக்கிறது. எங்களமா இருந்தா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அண்ணாடவனா பேட்டாக கொண்டு போறாட்கள். நிப்பாட்டுங்க. அப்படியான ஆட்கள் இருக்கிற ஊரை வந்து உங்களுக்கு தெரியுமே. எனக்கு தெரியும் குருவே. அவன் சொல்லுவான் இந்த பொறுமையா இருக்கும். எங்கட கேசா பிள்ளையாரானு அந்த கோயில்ல இருக்கிற சில வயசுக்கு வந்ததுகள் ஐயா இங்க பாருங்க. சொல்லு. பாருங்க. சொல்லு. நான் லேட்டுக்கு தான் வயசுக்கு வந்தேன். அப்படிதான். வெட்கத்தை பாரு. ஆளுக்கு வயசுக்கு வந்ததை வெளியில சொல்றான். சீ, என்ன பழக்கமா தெரியுது இல்லையாடா? இந்த வயசுக்கு வந்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ வில்லு பாட்டு நடத்த வந்திருக்கணும். உங்களுக்கு போட்டியாவோ? நாங்க அதை கொஞ்சம் பில்டப் கொடுக்கணும்ல. நாங்க யாருப்பா? சரி சரி, இன்னைக்கு நான் என்ன விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் தெரியுமே? நானே வருவேன். அதானே. பொறுங்க பொறுங்க. இன்னைக்கு நாங்க என்ன பேச வந்திருக்கோம்னா ட்ரக்ஸ பத்தி. அந்த மிச்ச பான்ல சரி நான் தேத்தினோட தொட்டு சும்மா அந்த மாதிரி இருக்கும். அதானே அது இல்லையடா. ட்ரக்ஸ் என்றா போதை பொருள். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. எல்லா இடத்துல ஓடி வந்து சொல்லி விட்டு போறாங்க. பொருளை பத்தி இந்த ஊருக்கு, ஆமா இந்த ஊருக்கு. பள்ளி படிப்பை தவிர இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போக வந்தோம். ஆமா போக வந்தோம். இன்னைக்கடா நாங்க ட்ரக்ஸை பற்றி பேச வந்திருக்கோம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஜாழ்ப்பாணத்தை பேசப்படுறபடியா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா ஃப்ரீ பேர் தானே. இல்லடா பப்ஜி அது. அப்ப இல்ல நிக்குமா? இந்த ஆஸ்தான மாணவன் ஒரு நல்ல வல்லா சொல்லுவான். நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றபடியா இருக்கு. டிக்டாக் தானே. அது சொல்லிட்டா வீடியோ போட்டு போட்டு சமம் கட்டு போட்டு. அது இல்லையடா. எத்தனை வீடியோ போட்டு நிப்பாட்டு கலைக்கு வா. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல பேசப்படுறபடியா நான் முதல் சொன்ன போதைப்பொருள் தான். இன்னைக்கு இந்த பத்திரிகை பார்த்தாலும் போதைப்பொருளால் மாணவன் விளையான். பரிதாபத்தின் பெற்றோர்கள் பாருங்க கதைய தலைப்பு செய்தியா வருது. ஆவே ஒரு விழிப்புணர்வை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். இந்த போதைப்பொருள்ல பல வகை இருக்கு. அது என்னென்ன வகை இருக்குன்னு தெரியுமோ? சொல்றேன் அவசரங்கடா உங்களுக்கு. என்னென்ன வகைன்னா கஞ்சா, அவன்டா கட்டி கொண்டு வில்லு பாட்டுக்கு வாங்கும். அவ்வளவுதான். சன் டிவில எல்லாம் அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்தாது கொஞ்சம் நிறுத்துங்க. நிப்பாட்டு கரைக்கு வா. நீங்க வெச்சதை சொல்லுங்க. சொல்றேன். இது தவிர ஹெரோயின். எந்த படத்துல? அட அந்த கண்கள் இரண்டாய் பாட்டு வருது. கண்கள் இரண்டாய் என்னை கட்டி அணைத்தாய். தம்பி வாரியாரை போய் கட்டி பிடி. கொஞ்சம் கவனமா இருங்க பண்ணிட்டு. இது தவிர டங்கு. அட நாங்க டொங்கல் வச்சு கேஜிஎஃப் பார்த்தோம். சூப்பரா சொல்லு. அதுதான் போலடா. தம்பி அப்ப கொரோனா காலத்துல நீ இதெல்லாம் படிக்கவே இல்ல. இத தான் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுதோ? அங்க இருக்கிற வேற என்ன தெரியுதோ? ஐயோ டப்போ. சொல்லட்டும். நல்லா விக்கிறிய கரைக்கு வாங்க. கொஞ்சம் போயிட்டு தந்தா விப்ப வையா. நில்லு கரைக்கு நீ வா. வாங்க. இந்த போதைப் பொருள் மாணவனுக்கு பல வழியில வருது. என்ன வழியில? என்ன வழியில? சொல்றேன். இந்த போதைப் பொருளால
இந்த மாணவன் சீர்கட்டு போட்டான். அப்படி சீர்கட்ட மாணவன் எப்படி இருப்பான் என்று பாப்பமே. பாப்பா கண்மணி கஞ்சாவி காதலை நீயும் தான் காட்டுறாய். பொன்மணி பொன்மண் நல்லவன் என்றும் தான் சொல்கிறாய். உன்னை வாழ்ந்து பார்க்காமல் உயிரை போகுது. ஊசி ஏற்றும் போதுதான் உவகை பொங்குது. ஓஹோ கண்மணி கஞ்சாவி காதலை நீயும் தான் காட்டுறாய். இப்படித்தானா ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறவன் இருக்க போறான். இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறாங்களுக்கு அப்படி இந்த கஞ்சா ஹெரோயின் ஐஸ் எல்லாம் தருவது பாப்பமே. சொல்றேன் தகாத நட்புகள் காரணமாக நட்பு காரணமாய் நாங்கள் அந்த மாதிரி நட்பில் சரியா நண்பனே எனக்கு ரகும் நின்படே அன்னைக்கு கோயிலுக்கு பின்னுக்கு வந்தா பிசுக்கோத்தோட சொல்லவன அவங்க தாக்குது. உண்மையாவா பொய்யாடா செய்யடா இது என்ன பொய் என்றானா இல்ல அது உண்மை. நான் கற்பனை பாத்தியா இது தவிர வயதுக்கு மீறியவர்களினுடைய பழக்கங்களால அப்பனாக்க இவ ரெண்டு பேர்ட்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓமையா அன்றைக்கு பார்த்தேன் தாவடி தந்திர குப்புற கிடந்தது போன அதே இல்ல அதே நிமித்தி பார்த்தோட நாத்தம் பக்கத்துல இருந்து அவங்க சொல்லிச்சு அதே போத பொருளை பார்த்து நிக்கணுமா என்ன செஞ்சிட்டு இப்படியானவர்களால இந்த நாளே சீர்கட்டு போட்டு போயிருக்குது இது தவிர இந்த தகாத நட்புகளில் இருக்கிறவர்களும் வயதுக்கு மீறி பழகுறவர்களும் உங்களுக்கு அங்கிருந்து இங்கிருந்து அப்படி இப்படி அப்படி இப்படி எல்லாம் சாக்லேட் உனக்கு சிக்லெட்னா நிப்பாட்டு போட்டு கதைக்கு வா. நீங்கள் அங்கே இருந்து இங்கே இருந்து ஜொக்குலுக்கு வருவது நீங்கள் ஒன்றேங்கானே. அதானே பேச்சுக்கு சொல்றேன். நம்ப முடியாது அதான் நம்பேல அது இப்படி நம்ப கூடாது. இப்படி எல்லாம் ஆக்களுக்கு நல்ல அவமானப்படுறேன். நான் கலைமாமணி பட்டம் வாங்கினேன். நிப்பாட்டுங்க, கதைக்கு வருவா. வாங்க வாங்க வாரேன். இந்த சாக்லேட் டாஃபி சாப்பிடுறதோட வந்துடும். வேறேக்க இட்லியும் கட்டு சோறும் எல்லாம் கட்டி கொண்டு வந்தான். சாப்பிட்டு ஆக்களை அது நேரத்துக்கு எப்ப பசிக்குது நிப்பாட்டு கதைக்கு வருவா. இந்த விசுப்பத்தி எல்லாம் இவர்கள் தருவார்கள். இதை நாங்க பார்த்து ஆறுதாரினம் கேட்ட நாங்க வாங்கலாமோ. இந்த உள்ளட்டு பொருட்கள்ல போதைப் பொருள் கலந்திருக்கோம் எல்லாம் உங்களோட அம்மா அப்பாட்ட காட்டி அம்மா நான் இதை சாப்பிடலாமோ அப்பா இதை சாப்பிடலாமோன்னு கேட்டு போட்டு இன்னும் கேட்டு போட்டு இதெல்லாம் சாப்பிடணும். கேளுங்க பேசப்படுறது கேட்டு போட்டு ஒவ்வொருவரும் சாப்பிடுங்க. இதாலதான் இந்த போதைப் பொருள் வந்து அதிகரித்திருக்கிறது. நீங்க அம்மா அப்பா ஒழுங்கா கேளுங்கோட. ஏன் குருவே அன்னைக்குதான் எனக்கு பெரியப்பா கனடாவில இருந்து கண்டு போனா ஃப்ரிட்ஜ் முழுதா கிடக்கு அந்த பொண்ணு தான் நான் அவர்கிட்ட கொண்ட கூடாது இல்லடா அப்ப நீங்க நம்பகத்தன்மையான ஆட்கள்கிட்ட நீங்க கேட்டு ஓகே வேட்டு நாங்க சாப்பிடலாமோ எல்லாம் நீங்க அலசி ஆராய்ந்து சாப்பிடணும். தெரிஞ்ச ஆட்கள்னா நம்பின ஆட்கள்னா நீங்க எடுக்கலாமடா. சரி இந்த சாக்லேட் டாஃபி எல்லாம் இந்த கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடாதே. அன்றைக்கு போறக்கு திண்டவளை சின்ன வயசுல அப்போ இப்படியெல்லாம் சாப்பிடாத. சாப்பிட்டா நீங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவீடா. சரியோ இனி இந்த அறிவுரையை கேள். இந்த போதைப் பொருள் என்னது ஒரு வகையான அரக்கன். சரி நிப்பாட்டு. உனக்கு அது குறைச்சல் காணும். குறைக்கணும்னா அது அரக்கனுடைய வச்சுக்கொண்டு நீ வா. குருவே போதை பொருள் அடக்கன்னு சொன்னீங்க. அப்ப அதை அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஏண்டா கரப்பா முத்திட்டா சும்மா சொல்ற அதுக்கே 10 அடி வாயிரன்னு பில்லத்தி கொண்டு போறீங்க தண்டைக்கு ஐயா மானம் கிடைக்க வடிவான
இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறவன் யாராவது நீங்க இனம் கண்டுட்டீங்கன்னா அவர்களை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி தகுந்த சிகிச்சைகளை அளித்து அவர்களை ஒரு நல்ல பிரஜையாக நல்ல மனிதனாக கொண்டு வர வேண்டியது உங்களது கடமை. அரக்கனை அழிக்கிறதுக்கு வழியோ அரக்கனை அழிக்கிறதுக்கு வழி என்னென்றால் இறைவனால இந்த பிள்ளையாரப்பால கொடுக்கப்பட்ட பகுத்தறிவே போதுமடா. இந்த பகுத்தறிவு என்னது? இவர் நல்லவரோ இவர் கெட்டவரோ இவருக்கு நாங்க பழகலாமோ இல்லையோ என்று எங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறதா இந்த பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு தான்டா நாய் பூனை கழுத எருமை செய்யலாம் எங்களை வேறுபடுத்தி வச்சிருக்கு. இதை உங்களுக்கே தெரியுது உங்களுக்கு மூளை இல்லையன்ட்டு இருந்தா பாட்டு கதைக்கு வா. சரி வாரேன். இந்த போதைப் பொருளை பற்றி ஒரு விழிப்புணர்வு பாடலை பாடுவோமா? போதையாலே நீங்கள் சாப்பிடாதே உண்பாரே பிடியாதே உண்பாரே பிடியாதே காலம் கொண்டே மனித வேடம் உண்பாரே மனித வேடம் உண்பாரே போதையாலே உண்பாரே நின்ற மீனி கடுக்காதே 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 ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டேன். இது இங்க கூடியிருக்கிற எல்லாரும் இந்த காலால விட்டு இந்த காலால விடாம இப்படி கலைக்கு இந்த காலை விட்டு இந்த காலால நீங்க விடாம எல்லோருக்கும் எடுத்து சொல்லி குறிப்பாக மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த யாழ்ப்பாண சமுதாயத்தை ஆரோக்கியமானதாகவும் ஒற்றுமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவரதும் கடமை. பிள்ளையார் பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த விண்ணப்பாட்டை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறோம். மங்களம் மங்களம் மங்கள சுபமங்களம் மங்களம் மங்களம் மங்கள சுபமங்களம் மங்களம் மங்களம் மங்கள ஜெய மங்களம் 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 மங்கள சுபமங்களம் ஆதிதர ஜோதி சிவன் ஆடவர்க்கு மங்களம் அகிலலோக ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரிக்கு மங்களம் விநாயகருக்கு முருகனுக்கு மங்கள சுபமங்களம் தில்ல பாட்ட பாட்டவர்க்கு கேட்டவர்க்கு மங்களம் 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 மங்கள ஜெய மங்களம் 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 மங்கள சுபமங்களம். சிறந்த முறையிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றது அந்த போதைப் பொருள் பாவனையை ஒழிப்போம் என்ற அந்த அழகிய வில்லிசை பாட்டு. வில்லிசையை வழங்கியோர் செல்வி பானுசா தவேந்திர ராசா, செல்வி கம்சிகா நவஜீவன், செல்வி அஜானா பிரதீபன் அவர்களோடு செல்வன் துஷ்யந்தன் திவானுகன் மற்றும் செல்வன் பிரதீபன் ஆரோக்கியன். அந்த வில்லிசைக்கு பக்கவாத்திய இசை கலைஞர்களாக தபேலாவுடன் செல்வன் கோவலன் வெங்கடேஷ் மற்றும் ஓகனுடன் செல்வன் கோவலன் சேயோனுடன் இணைந்திருந்தார் தாள வாத்திய கலைஞர் செல்வன் ஜோகானந்தன் லயசூவன்.